Hey guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் வேற லெவல்ல இருப்பீங்க நம்புறேன். நானுமே சூப்பரா இருக்கேன். என்னடா இவன் எப்பவுமே டிராவல் vlog தானே போடுவான், என்ன மூவி ரிவ்யூ போடுறான் நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு மூவி ரிவ்யூ தான் இருக்க போகுது. அதாவது பொங்கலுக்கு வந்து 4 டேஸ் வந்து லீவ் தந்திருக்காங்கல்ல. ஸோ நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலயும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லர் அப்புறம் அயலான், இது ரெண்டுத்துக்கும் வந்து ஹோப்ஸ் வந்து நிறைய ஹையாவே இருந்தது, படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து கேப்டன் மில்லரோட ட்ரைலர் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன். ஸோ அதனாலவே வந்து ஃபர்ஸ்ட் டே போக முடியலன்னா கூட சாட்டர்டே சண்டே அது மாதிரி போயிடலாம் அப்படின்ற வந்து ஒரு தாட் இருந்தனால தான் வந்துட்டு நான் டிக்கெட்ஸ்க்கு செக் பண்ணேன். எல்லா தியேட்டர்லயும் ஃபுல்லா இருந்தது. என்ன லாஸ்ட் மினிட்ல ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஃபீனிக்ஸ்ல இருக்கிற லூக் சினிமாஸ்ல ஐமேக்ஸ்ல எனக்கு வந்து சென்டர்ல சீட் கிடைச்சது. ஸோ செமையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது, ஆடியோ சிஸ்டம்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்றதுக்காக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஐயாவே இருந்தது. படத்தை பத்தி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா படம் ரொம்ப லேகா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரிவ்யூஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க ஆல்ரெடி யூடியூப்ல. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்ணுன்றதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஆமாங்க, நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தது, நெகட்டிவ்ஸும் இருந்தது. ரெண்டுத்தையும் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்க, ஓகேங்களா? ஸோ வந்து பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருந்தது. எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷை பத்தி சொல்லியே ஆகணும். படத்துல வந்து ரொம்ப சாங்ஸுக்கு முக்கியத்துவம்லாம் தரல. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது. நீங்க வந்து தியேட்டர்ல போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் அது நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஆமா, இதை டெஃபினட்டா நான் சொல்லி ஆகணும். எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனது வந்துட்டு அவங்க ஸ்டோரி டெல்லிங்ல ஏதாச்சும் தப்பு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. படம் வந்துட்டு ரொம்ப லேக் ஆகுற மாதிரி இருந்தது. ஜெனரல் ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணல. பிகாஸ் நிறைய பேருக்கு நானுமே வந்து கேட்டதில்ல, அவங்க தான் ஃபீல் பண்ணாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். ரெண்டு பேருக்குமே வந்து சேம் தான் தாட் இருந்தது. பிகாஸ் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப சூப்பரா வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. போக போக படம் வந்து கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சதா. போர் அடிக்கல. டெஃபினட்டா வந்து நான் போர் அடிச்சதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்துட்டு படம் சூப்பராகவே எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸ்டோரி டெல்லிங்லயா ஸ்கிரீன் பிளேலயா என்ன ப்ராப்ளம் தெரியல. படம் வந்து கொஞ்சம் ஆன் த வேல வந்து லேக் ஆன மாதிரி இருக்கு. அதுதான் நான் மேஜரா அதை மட்டும் தான் நான் நெகட்டிவ்னு சொல்லுவேன். அதை தவிர்த்து படத்துல வந்து நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. உயிர் கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி தனுஷ் வந்து சொல்லவே வேணாம். அவர் நடிச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா, அந்த வில்லேஜ் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளவு சூப்பரா பண்ணியிருப்பாரு. இதுலயுமே வந்து அவரோட பெஸ்ட் தந்திருக்காரு. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாவே இருந்தது. ஆக்சுவலா வந்து ஆச்சரியப்பட்டவங்களாம் சொல்ல மாட்டேன். தனுஷ் வந்து ஆல்வேஸ் இஸ் அ பெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆல்வேஸ் டெலிவர்ஸ் அ வெரி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு இந்த படத்துல வேற என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா, அதுல இருந்து சைடு ஆக்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த படத்துல, அவங்களுமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு பாட்டிலாம் எப்படி அழுதுருப்பாங்க அப்படின்னா, நிஜமாவே அவங்களை அடிச்சிட்டாங்க போல, ஏன் இப்படி அழுகுறாங்கன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. அந்த பாட்டி வந்து அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவரால் படம் முடியறப்போ ஒரு செமையான ஒரு லீட் தந்திருப்பாங்க. பார்ட் 2 இருக்கு அப்படின்றதுக்கு வந்து ஒரு லீட் தந்திருப்பாங்க. அது சூப்பரா இருந்தது. ஓவராலா படம் நீங்க கேட்டீங்கன்னா நான் 10க்கு வந்துட்டு ஒரு 7ல இருந்து 8 தருவேன். ஏன்னா வந்து தி பெஸ்ட் மூவி நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்தது. அவங்க ஸ்கிரீன் பிளேவோ ஸ்டோரி டெல்லிங்லோ எதுலயோ கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு லேக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆடியன்ஸ் தந்துருச்சு. ஸோ அதனால வந்துட்டு டெஃபினட்டா வந்து நான் 10க்கு வந்துட்டு ஒரு 7ல இருந்து 8 தான் தருவேன். இது வந்து படம் வேஸ்ட்டுங்க, நல்லாவே இல்லைன்னு சொல்ற அளவுக்குலாம் வந்து மட்டமான படமே இல்லை. சூப்பரா எடுத்திருக்காங்க. நீங்க வந்துட்டு ஒரு டெக்னிக்கலா நீங்க வந்துட்டு ஒரு மூவி வந்து ரசிப்பீங்க. அதாவது நான் மியூசிக் பார்ப்பேன், சினிமாட்டோகிராஃபி பார்ப்பேன், கொஞ்சம் கதையும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா போகலாம். பிகாஸ் பார்ட் 2 இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டாலே படம் நல்லா இருக்குன்னு தாங்க அர்த்தம். நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா பார்க்க போனீங்கன்னா அவங்க அயலான் சூஸ் பண்ணுவாங்க. நான் அயலான் பார்க்கல, பார்த்துட்டு வேணா அதோட ரிவ்யூ சொல்றேன். கேப்டன் மில்லர் பார்த்ததுல இருந்து நான் சொல்ற ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கன் ஷூட்டிங்ஸ் அது மாதிரி நிறைய ரத்தம் தெறிக்க அப்படி இருக்கும். ஸோ வந்து சின்ன பசங்க எல்லாம் வந்து ஐ ஒன்ட் சஜஸ்ட் இட். பிகாஸ் 18+ என்னன்னு தெரியல எனக்கு. பிகாஸ் பேரண்டல் கைடன்ஸ் இருக்கலாம், ஐம் நாட் ஷியூர். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க படத்துக்கு போறதுக்கு முன்னாடி. மற்றபடி நீங்க ஃபன்னா கூலா ஒரு ஸ்டோரி பார்க்கணும், சிவகார்த்திகேயன் அண்ணா இருக்காரு பாத்தீங்களா, அவங்க டைப் ஆஃப் மூவி நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அயலான் போகலாம். நான் அது பார்க்கல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்துட்டு வந்து அதோட ரிவ்யூவும் சொல்றேன். ஸோ நம்ம அடுத்த மூவி ரிவ்யூலையோ இல்லை டிராவல் vlogலயோ நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உடம்பு பார்த்துக்கோங்க, ஹாப்பியா இருங்க, பாய்.